ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஸ்வாதி ஜே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதோட சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. அது என்னென்ன சேஞ்சஸ், நமக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட் டைமில் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா இது கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் அட்டாச் ஆகிருக்கிறதால கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் இது. இதில் என்னென்ன சில சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 18 வயசுனா நீங்கள் 60 வயசு வரையும் சேமிக்கலாம் அப்படின்ற விஷயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 70 வயசு 75 வயசு வரையும் நீங்கள் வந்து இதில் சேமித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களை ரிட்டையர்மெண்ட்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் 2004 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் வந்து இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால அதுக்கு வர பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்தது. ஆனால் 2009 எல்லா இந்தியன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா இந்தியன்ஸுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வயசான தாத்தா பாட்டி கிட்ட போய் கேட்டால் தான் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது காசு இல்லாமல் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். நம்ம நினைக்கலாம் இப்போ கிடைக்காத காசு பின்னாடி எதிர்காலத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு கிடையாது. வயசான தாத்தா பாட்டிக்கில கேளுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க காசு இல்லாமல், யாரும் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு இல்லாமல் அப்படின்ட்டு. விஷயம் உங்களுக்கும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சேமிக்க ஆரம்பிக்கணும். இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும். நிறைய பேர் இந்த ரிட்டையர்மெண்ட் காசு வச்சு வீடு கட்டியிருக்காங்க, லேண்ட் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு என் கண்ணு முன்னாடி. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. இது ஒரு என்ஆர்ஐஸ் கூட ஓப்பன் பண்ணுற ஸ்கீமு மட்டும்தான். ஓப்பன் பண்ணுமான்னு கிடையாது, என்ஆர்ஐஸ் கூட ஓப்பன் பண்ணலாம். இதில் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து நம்ம கட்டிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டே கிடையாது. இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம். இதோட டென்யூர் இருக்குது. இவ்வளோ வருஷம்னு எல்லா ஸ்கீமும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 30 வயசுனா நீங்கள் ஒரு 75 வயசு வரையும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற டைம் பீரியட், அந்த வருஷ கணக்கு இருக்கு இல்லையா, அதை பொறுத்து வந்து உங்களுக்கு 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு இருக்கு. இயர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு 40 வயசுனா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இதில் 8% 10%. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இதில் மியூச்சுவல் ஃபண்டும் அடங்கி இருக்கிறதால கண்டிப்பாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இதை எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது யார் ரன் பண்ணுறது? பேங்க்ஸை பொறுத்தவரையும் ஆர்பிஐ தான் நமக்கு ரன் பண்ணி கொடுக்குது. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரையும் SCBI அதுதான் ரன் பண்ணி கொடுக்குது. NPS நேஷனல் பென்ஷன் பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையும் யார் ரன் பண்ணி தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் நமக்கு ரன் பண்ணி கொடுக்குது. NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டுக்கு நமக்கு இந்த மாதிரி PRAN அப்படின்னா பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. 12 டிஜிட் நம்பர். அந்த நம்பர் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து NPS அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு நம்பராக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EEE அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக கிடைக்கும், இன்னொன்று வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்காக. எப்படி ரன் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் மூலயமா ரன் ஆகும்? ஒன்று வந்து பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நம்மளோட ஷேர்லாம் பிரித்து தருவார். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரே ஒரு ஃபண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவாலிட்டி அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ உங்களோட ஏஜை பொறுத்து ஃபண்ட் மேனேஜர் வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஈக்குவாலிட்டியில் கொஞ்சம், கோஆப்ரேட் பாண்ட்ஸில் கொஞ்சம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு இருக்கிற இந்த 3 இதுலேயும் கொஞ்சம் பிரித்து உங்கள் ஏஜை பொறுத்தவரையும் அவர் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஈக்குவாலிட்டியை பொறுத்தவரையும் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ், கோஆப்ரேட் பேங்க்ஸை பொறுத்த மாடரேட் ரிஸ்க்காக இருக்கும், மாடரேட் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பொறுத்தவரையும் ரொம்ப ரிஸ்கே கிடையாது, லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ். ஆனால் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஜும் நம்மளோட ஷேர்ஸை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி தருவார். இப்போ சாய்ஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ ஆக்டிவ் அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் எதில் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், 75% 25% அப்படின்ட்டு. ஆனால் ஆட்டோ ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் எல்லாமே பார்த்துப்பாரு. அவர் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான விஷயத்த பண்ணி நமக்கான எப்படி வந்து பணத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாமோ அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து
இருந்துச்சு. HDFCல இன்வெஸ்ட் பண்ணா மூணுமே வந்து ஈக்குவாலிட்டியும் கார்ப்பரேட் பாண்ட்ஸும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி மூணுமே வந்து HDFCல தான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. ஈக்குவாலிட்டியை பொறுத்தவரையும் HDFCல வந்து நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அதிகமாக கிடைக்குது, நமக்கு ஷேர்ஸும் சரி ரிட்டர்ன்ஸும் சரி அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஐசிஐசியில் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப ஹையாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மாற்றி நம்ம ஐசிஐசிக்கு ஒன்று HDFC ஒன்று ஐசிஐசி ஒன்று வேறு எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இருக்கிற ஸ்கீமுக்கு. இந்த சேஞ்சஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து எதுல அதிகமா இப்ப ஈக்குவாலிட்டியை பொறுத்தவரையும் இந்த பேங்க்ல அதிகமா போயிட்டு இருக்கா, அப்ப நம்ம ஈக்குவாலிட்டியில இதுல 75% நம்ம வந்து சேமி பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இதுல இன்னொரு பேங்கை பொறுத்தவரையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸை வந்து இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுல வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்க மாத்தி இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இந்த வருஷம் 2024ல நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ நீங்க எந்த பேங்க்லயும் நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் சொல்லிட்டேன் ஏற்கனவே, ஆட்டோ ஆக்டிவா கொடுத்துக்கலாம் இல்ல ஆக்டிவா கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏஜ் வந்து ஒரு 50 வயசு வரையும் வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 75% வந்து ஈக்வாலிட்டியும் 15% வந்து கோஆபரேட் பேங்க்ஸ்க்கும் 10% வந்து லோ ரிஸ்கா இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக லோ ரிஸ்க்ல அவ்வளவா வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே 75% ஈக்குவாலிட்டியில தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி. அடுத்ததான் நம்மளோட மெச்சூர் பீரியட் கிடைக்கும் இல்லையா, இதை எப்படி எல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு 60 வயசுக்குள்ள ஒரு 3 வாட்டி உங்களுக்கு எமர்ஜென்சியா காசு தேவை அப்படின்னா இந்த 60 வயசுக்குள்ள 3 வாட்டி உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் எப்படின்னா எமர்ஜென்சி மட்டுமே உங்களால காசு எடுக்க முடியும், அதுலயும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எடுத்தே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் மட்டுமே தான் எடுக்க முடியும். உங்களோட ஹெல்த் இஷ்யூஸஸ், எஜுகேஷன், உங்கள் பசங்களுக்கு ஒரு வேற ஏதாச்சும் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த சேவிங் ஸ்கீம்ல இருந்து எடுக்க முடியும். அதுவும் 3 டைம்ஸ் மட்டுமே எடுக்க முடியும். வித்ட்ரா பத்தி பேசிடலாம். ஃபுல் பேமெண்ட்டை நம்மளால எடுக்க முடியுமான்னா கண்டிப்பா எடுக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி 60% ஆஃப் ஆனுவலிட்டி 40% ஆஃப் ஆனுவலிட்டி அப்படின்னு இருக்கும். இதுல 3 டைம்ஸ் நான் எமர்ஜென்சி டைம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது ஒரு நார்மல் அக்கௌண்டாவும் மியூச்சுவல் ஃபண்டாவும் ஒர்க் ஆகுது நமக்கு. இப்ப 60% ஒரு 100%ல இருந்து 60% மட்டுமே நமக்கு லம்சம் அமௌண்டா எடுத்து அவங்க பென்ஷன் அமௌண்டா தருவாங்க. மிச்ச 40% இருக்கு இல்லையா, 100%ல இருந்து ஒரு 40% எடுத்து நமக்கு 60% கொடுத்ததுக்கு அப்புறம் என்பிஎஸ் ஹோல்டர் இல்லையா, நம்ம நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஹோல்டர்ன்றதால அதனால ஆனுவலிட்டியிலேருந்து பென்ஷன் பிளானா போட்டு இதை உங்களுக்கு ஒரு சில அமௌண்டா மட்டும் அவங்க மாசம் கொடுத்துட்டு இருப்பாங்க. வந்து இந்த 60%க்கும் 40%க்கும் உள்ள வித்தியாசம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அந்த சேவிங் ஸ்கீம் இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன், நான் திடீர்னு நான் இறந்துட்டேன் அப்படின்னா ஒரு 60 வயசுக்குள்ள அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் அமௌண்ட்டை வந்து என்னோட நாமினியா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதை கொடுத்துடலாம். லோன் பார்த்தீங்கன்னா இதுல கிடையாது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல லோன் தர மாட்டாங்க. அந்த ஃபுல் அமௌண்ட்டும் சேர்ந்துரும். இப்போ நீங்க உங்க பசங்களுக்காக யோசிச்சு வச்சிருக்கீங்க இந்த அமௌண்ட்னாலும் நீங்க அந்த மூலியமா பண்ணிக்கலாம். நான் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேங்க. என்னோட வயசு பாத்தீங்கன்னா 96ல பிறந்திருக்கேன், ஒரு 28 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 32 வருஷம் வரையும் நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் 60 வருஷத்துக்கு. அப்படி இல்ல 75 வருஷத்து வரையும் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஸ்கீம் வந்திருக்கதால 75 வருஷம் வரையும். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19,20,000 19 lakhs கிட்டத்தட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். டோட்டல் கார்ப்பரேட்ஸ் பாத்தீங்கன்னா 1,40,00,000. டோட்டல் கெயின் பாத்தீங்கன்னா 1,21,00,000 நம்ம கெயின் பண்ணிருப்போம். மொத்தமா நமக்கு பென்ஷன் எவ்வளவு அமௌண்டா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் நமக்கு கொடுத்துருவாங்க. மிச்சம் 40% ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை அவங்களே வச்சுக்கிட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை எடுத்து தருவாங்க. 5000 ரூபாய் அப்படின்னா கூட ஒரு 30 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 கோடி இருந்தா கூட 11 கோடியில இருந்து நம்மளோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுல எல்லாமே கிடைச்சி மொத்தமா நமக்கு கிடைக்கும் தொகை மட்டும் பாத்தீங்கன்னா 19 கோடி நமக்கு கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து தான். நீங்க வந்து இதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்னு உங்களோட என்பிஎஸ் கால்குலேட்டர்ல போயிட்டு போட்டு பாருங்க, உங்களோட ஏஜுக்கும் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத. இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு உங்க அமௌண்ட் வந்து கையில கிடைச்சிருக்கு அப்படின்றது. இது ஒரு பெஸ்டான ஸ்கீம் 2024ல
எப்பவுமே நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். உங்களுக்கு வயசான காலத்தில் உங்கள் பசங்க கிட்ட கூட போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்ககிட்ட காசு இருந்தா. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.